இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு. ஒரு பக்கம் இறந்து போன அண்ணனுக்கு நீதி வேணும், இன்னொரு பக்கம் குற்றவாளியாக நிற்கிற தன்னுடைய ஹஸ்பண்டை காப்பாற்றணும். இது ரெண்டுக்கும் இடையில லா படிக்காமல் வாதாடுற ஒரு பொண்ணு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, இப்போ தீர்ப்புக்கு வருவோம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரித்ததின் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட மாறன் மீது சுமத்தப்பட்டிருந்த கொலை பழி பொய்யானது என்பது நிரூபணமாகிறது. அதற்கு தகுந்த ஆதாரங்களும் சாட்சிகளும் எதுவும் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக ஒப்படைக்கப்பட்ட ஆதாரங்களும் சாட்சிகளும் பொய்யானது என்பது நிரூபணமாகிறது. இது முழுக்க முழுக்க எதிர்பாராத விதமாக நடந்த விபத்து தானே தவிர திட்டமிட்ட கொலை அல்ல. இதன் மூலம் மாறன் நிரபராதி என்று இந்த கோர்ட் அறிவிக்கிறது. உடனடியாக அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இந்த வழக்கில் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி மாறனை குற்றவாளியாக்க சதி திட்டங்களில் ஈடுபட்ட சாட்சி சந்திரன் மற்றும் அரசு ஊழியர் அனைவருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. தவறினால் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அத்துடன் அவரை பதவி இறக்கம் செய்யவும் பரிந்துரை செய்கிறது. இதற்கு மேலும் இதேபோல் செயல்பட்டால் அவரை முழுவதும் பணி நீக்கம் செய்ய இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்யும் என்பதையும் நீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது. வெளியே வந்துடணும். கேஸ் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? இனி ஜாலியா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நான் நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். நடந்தது ஆக்சிடென்ட் தானே, அவன் தலையில கொட்டு வைக்கிற மாதிரி ஜட்ஜே சொல்லிட்டாரு. சரி சரி, ஒன்றும் இல்லை. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இந்த கேஸ்ல எப்படி நீ வெளியே வந்துருவ, தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும்னு சொன்னல. பாத்தியா மரா, உண்மை ஜெயிச்சிட்டு நாம ஜெயிச்சிட்டோம். சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. அதான்
அதுக்குள்ள நீ என்னெல்லாம் சொன்ன? நீ பகை இருக்குன்னு சொல்லி என்ன பயமுறுத்திட்ட. காதல் தேவதை தூது விட்ட உடனே நீதி தேவதை கேட்டுருச்சு போல. அதான் கரெக்டான ஜட்ஜ் அனுப்பி தீர்ப்பு சொல்ல வச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணுடி, உன் ஸ்ட்ரகிளை பார்த்து எல்லாரும் மிரண்டுட்டாங்க. உங்க அண்ணன் உனக்கு வக்கீலுக்கு படிக்க வைக்காம பெரிய தப்பு பண்ணிட்டாரு. படிச்சிருந்தேன்னு வச்சுக்கவன், சொல்ல முடியாது, அந்த ஜட்ஜுக்கு பதிலா நீ தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பியோ என்னமோ. ஐயா நம்ம ம் உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டாவா? சரிங்கய்யா. என்னம்மா ஹாப்பியா? சின்ன வயசுல எல்லாருமே கதையில படிச்சிருப்போம். புருஷனுக்காக வாதாடி பாண்டிய நாட்டையே எரிச்ச கண்ணகி, சத்தியவானுக்காக 3 லோகத்தை ஏத்து போராடி கணவனை மீட்டு கூட்டி வந்த சாவித்திரின்னு புத்தகத்துல படிச்ச கேரக்டர்லாம் இன்னைக்கு நேர்ல பார்த்த மாதிரி இருக்குமா? சாதிச்சிட்ட. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணு தான் போதும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் வேலையே இருக்காது. எவ்வளவு சாமர்த்தியமா உன் புருஷனை காப்பாத்திட்ட. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கய்யா. உனக்கு இன்னும் வயசு இருக்குமா, வாய்ப்பு இருந்தா லா படிச்சிரு. உன்ன மாதிரி ஆளுங்க லாயரா வந்தா நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். ஆமா, 2 பேரும் கட்டி பிடிச்சிருந்தீங்க, ஏன் விளையிட்டீங்க? ஓட்டு வாசல்ல புருஷன் முன்னாடி கட்டி பிடிச்சி கூடாதுன்னு ஏதாவது லா இருக்கா? ஆனா ஒண்ணு, அவன் முன்னாடி தான் அவன் கட்டி பிடிக்கணும். மாற்றி கட்டி பிடிச்சா உள்ள வச்சு லாட கட்டிடுவாங்க. நன்றிங்கய்யா. எங்க இன்னும் காணோம்? கார்த்தி, அத்தா ஏன்டா அவன் இன்னும் வரல? வந்துருவான் அத்த. என்ன திரும்பவும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதான் கேஸே முடிஞ்சது, அப்புறம் என்ன? ராகவா, என்னடா அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் உம்மன் இருக்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கலாம்ல. இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். என்ன வீரா, ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. இவனை கேட்டா வந்துருவாங்கறான். பேசாம நீ அவன் கூடவே இருந்து கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம். மா, நானும் அப்படி நினைச்சுதான் அவன் கூட போனேன். ஆனா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். நீ வீட்டுக்கு போ. அது மட்டும் இல்லாம அத்தை பதட்டமாவே இருப்பாங்க, நீ கூடவே இருந்து பாத்துக்கோன்னு சொல்லி அவன் தான் அனுப்பி வச்சான். அதனாலதான் வந்தேன். இல்லனா நான் போய் ஏன் அவனை தனியா விடுவேன்? அவன் சொன்ன மாதிரி நீங்களும் பதட்டமா தான் இருக்கீங்க. ஆமா, நீ பதட்டமாவே இல்ல பாரு. ஏன் நீ ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தியே, அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? என்ன மட்டும் அப்படியா சொன்னாவன்? ஆமாமா. ஏய், மாற வந்துட்டான். மாறா, ஏய் மாறா, உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கு நில கொள்ளல. எப்படா நீ வருவன்னு இருந்தது. இப்பதான் என் மனசு. வாசல்லே அழுதுகிறது இந்த சென்டிமெண்ட் சீனா மாத்திராத. இந்த அட்வைஸ் எல்லாம் முதல்ல நீ உன் பொண்டாட்டிட்ட சொல்லு. முதல்ல உள்ள வா. எங்க உன் பாசமலர் அண்ணனை காணோம்? டேய், வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டியா? அண்ணன் உள்ளதா இருக்கு. நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா.
உன்னை பிடிச்ச கெட்டதெல்லாம் இதோட ஒழிஞ்சு போகட்டும். வா. நில்லு. என்னடா நீ புள்ள இவ்ளோ பிரச்சனையை தாண்டி வீட்டுக்கு வரப்போறா, வந்த புள்ளைய வீட்டுக்குள்ள கூப்பிடாம வாசல்லே நில்லுங்கற? எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கான், அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவியா? முதல்ல அவனுக்கு திருஷ்டி கழிச்சு தலைமுழுக வச்சு உள்ள கூட்டிக்கிட்டு வா. கொஞ்ச நேரத்துல எப்படி பயமுறுத்திட்ட பாத்தியாடா? எனக்கு கூட இது தோணல. உங்க அப்பா எவ்வளவு அக்கறையா சொல்றாரு பாரு. வா உட்காரு. வீரா நீ போய் தண்ணி எடுத்து வா. சரிங்க வள்ளிமா. இருவள்ளி, ஐயர் வந்திருக்காரு. ஐயரா? ஐயா வரங்க ஐயா. வாங்க ஐயரு. நீங்க எப்ப ஐயா வந்தீங்க? வந்துட்டான். ஐயா காலையிலேயே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாருங்க. ம். தண்ணியில உப்பு மஞ்சளும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வாங்க. போ வீரா. சரி. நீ வா, செருப்பை கழட்டி விட்டு உட்காரு. டேய் கல்ட்ரா. சீதாராமம் ஆவாகயாமி. கிரக தோஷ, நட்சத்திர தோஷ, லக்ன தோஷ, ஆயுள் தோஷ, ஆரோக்கிய தோஷ, கண் திருஷ்டி, வாகன திருஷ்டி, உத்தியோக திருஷ்டி, குடும்ப திருஷ்டி, சர்வ திருஷ்டி நிவாரணம். என்ன வச்சு விடுங்க. ஏன் போன தடவை வரும்போது ஆரத்தி தட்டை எட்டி விட்டாரு, இப்ப சடங்கு செய்யறாரு. அடுத்து என்ன, காது குத்த போறீங்களா? டேய் உங்க அண்ணனை புரிஞ்சுக்கவே முடியல. போடா. உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு எப்பவுமே உன் மேல பாசம்தான். விடு. இந்தா தொடச்சுக்கோ. இந்தா எங்க போய் மாத்துறது? பின்பக்கமா போய் மாத்திட்டு வா. போ கார்த்திக், கூட போய் சரிதா வாடா. போங்க. ஐயா உங்க குடும்பத்துல நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நீங்க உங்க குலதெய்வத்தை மறந்துட்டீங்களோன்னு தோணுது. இப்பதானே எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்பாவோட குலதெய்வம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி அம்மாவோட குலதெய்வமும் ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போய் அதுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்யணும். அதை செய்ய தவறிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, என் காவேரியோட குலதெய்வம் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அப்ப முதல்ல அந்த கோவிலுக்கு போய் சாந்தி பூஜை பண்ணிட்டு சுவாமியை கையெடுத்து கும்பிட்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நல்லது. சரி, இந்தாங்க. நான் வரேங்கய்யா. வாங்க. நன்றி. பள்ளி, அண்ணா. இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து கிளம்பிடுவோம். கண்டிப்பாண்ணா, போயிட்டு வந்துடலாம். ம். நல்லது தானே. மரா ஒரு நிமிஷம் இரு. ம். வீரம்மா இருந்தா இது பிடி. இதை ஏத்துங்க. கொடுங்க. மரா இங்க வா. வள்ளி, அண்ணா. ஆரத்தி எடுக்க வேண்டியது என் மருமகளுக்கு. அவ இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே நடந்திருக்காது. ஆமாண்ணா, அது என்னமோ கரெக்ட் தான். 2 பேருக்கும் சேர்த்து எடுத்துடலாம். வா இங்க வந்து நில்லு. இல்ல. வா நில்லு வீரா, வா. சேர்ந்து நில்லுமா. வா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, எல்லா கண்ணும் போய் உன்னை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிற அந்த கண்ணு உன்னை சுத்தி வராம உன்னை பிடிச்ச கெட்டதெல்லாம் போனோம். இனிமே என் மாறனுக்கும் வீராக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கணும். வீரா, வள்ளிமா. 2 பேரும் வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? வாங்க. சரிங்கம்மா.
உடனடியாக அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. நான் தோத்துட்டேன்னு. நம்ம கூட பிறந்தவ நம்மளையே தோக்கடிச்சிட்டா. உன் சாவுக்கு காரணமானவன நம்ம ரத்தமே காப்பாத்திருச்சுன்னு. இப்ப எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்பவே கத்தி எடுத்துட்டு போய் அவனை குத்தி குத்தி கொண்டுலான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷத்துல அவன் வலி உடனே போயிடும் தான். அதான் செய்யக்கூடாதுன்னு இருக்கேன். நான் யார் அழியணும்னு நினைக்கிறேனோ அவன் கூட நம்ம தங்கச்சி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு, இந்த குடும்பத்தை போய் காப்பாத்திட்டு இருக்கான்னு. இல்லைண்ணே, இல்ல, நான் விட மாட்டேன். உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேனே. எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. முடியாதுன்னு. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும், என் உயிரே போனாலும் நான் இந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் அவனை காப்பாத்திட்டோன்னு நினைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்காதுன்னா கண்டிப்பா நான் அவனை பழி வாங்குவேன். இது உன் மேல சத்தியம்னு. கண்மணி, பாத்தியா கண்மணி, நீ மாறின சந்தேகப்பட்ட. ஆனால் இப்போ அவன் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பகையெல்லாம் எதுவும் இல்லை கண்மணி. அதுக்காக அவன் ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்லலை. ஆனால் அவன் பிளான் பண்ணலை. அந்த மாதிரி மோட்டிவ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதை சொன்னேன். நீ நீ அதை பற்றி யோசிக்காத கண்மணி. கண்மணி, டிஸ்டர்ப்டாக இருக்கியா? அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. இங்கே பாரு, அவர் நம்ம கூட தான் இருப்பார். நான் வெளியில் போகிறேன். உனக்கு எதுவும் வாங்கணுமா? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்கள் போயிட்டு வாங்க. சரி கண்மணி. என்னது இது? ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கு. நம்ம கபோர்டு தானா? டவலை கூடவா? மரா, ஏய், என்னடி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கு? யாரு செய்ய சொன்னா? அத்தை செய்ய சொல்லுச்சா? எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தாது. அவங்களாம் யாரும் சொல்லல, நானா தான் செஞ்சேன். நீ செஞ்சியா? எதுக்கு? அன்னைக்கு ரூம்ல துணிங்கெல்லாம் கசங்கி அசிங்கமா இருந்துச்சுப்பா. பார்க்க நல்லாவே இல்லையா? சரி, அதனால தான் எல்லாத்தையுமே அயன் பண்ணி மடிச்சு உள்ள வச்சிட்டேன். அதுக்குன்னு டவலை கூட வாடி அயன் பண்ணுவ? டவலும் கசங்கி தான் இருந்துச்சு. புத்திசாலி. யாருக்கு இது? ஏய், இந்த சீப்பு யாரோடது? என்னாச்சு? என்னோட சீப்பு எங்க? இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இரு, நான் தான் வச்சேன். நீ யூஸ் பண்ற சீப்ல தலை சீவுனா 5 வருஷத்துல உன் மண்டையில ஒரு முடி கூட இருக்காதான். நீ சொட்டையிருவ மாறா. நீ சொட்டையா இருந்தா நல்லா இருக்காதல.
இந்த C+Cனா நல்லா இருக்குமா? ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் வாங்கினேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் மண்டையில முடி கொட்டிடக்கூடாதுல, அதனாலதான். சரி இந்தா டீ. குடி டீ குடி. நீ வழக்கமா டீ குடிப்பல, அந்த டீ கடையோட டேஸ்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஆமா, அதே கடையோட டேஸ்ட். பார்சல் வாங்கி வந்தியா? நான் அந்த கடையோட மிக்சிங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 2 பாக்கெட் டீ தூள ஒரு பர்டிகுலர் ரேஷியோல மிக்ஸ் பண்ணி இத பண்றாங்களாமா. அதனால தான் இந்த டேஸ்ட் வருது. இது தெரியாம நீ அந்த கடைக்கு போய் அதே டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்க. இனிமே அந்த டீ நம்ம வீட்லயே உனக்கு கிடைக்கும், சரியா? என்ன வழக்கமா கேட்டாலே எந்த விஷயமும் நடக்காது, ஒவ்வொன்றையும் கேட்காம செஞ்சுக்கிட்டு இருக்கா.